ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து எங்கள் வீட்டில் மீன் தான், சங்கரா மீனும் வஞ்சரம் மீனும். ஸோ வஞ்சரம் வந்து எங்கள் வீட்டில் பிடிக்கும், சங்கரா வந்து எனக்கு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அது என்னோடய ஃபேவரெட். அண்ட் இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஸோ இருந்தாலும் போட்டிருக்கேன். என்னென்னா வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஜீரகம், மிளகு, சோம்பு கொஞ்சம், அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள்தூள், அப்புறம் கல்லுப்பு, கொஞ்சம் அரிசி அப்படின்னு நான் போட்டுருவேன் கிரைண்ட் பண்ணுறதுனால. ஒரு சிலர் அரிசி மாவும் போடுவாங்க, நான் இப்படி தான் போட்டுக்கிறேன். நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி செய்யும்போது மீன் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணுறேன், நல்லாயிருக்கு. அண்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு மீனுக்கு நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெயிலில் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும், நல்லா உங்களுக்கு அதெல்லாம் காஞ்சிடும், நல்லா அந்த மசாலா அப்சர்வ் பண்ணியிருக்கும், அதனால் நல்லாயிருக்கும். மீன் நேச்சுரலாகவே ரொம்ப நல்ல ஃபுட்டு, நல்லா வந்து ஃபேட் வந்து ஃபேட்டு ரொம்ப கம்மியான ஃபுட்டு மீன். கண்ணுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. ஸோ எல்லாருமே சாப்பிட்றோம், நல்ல உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே கொடுத்து பழகிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா படிக்கிற குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, ஸோ அது சாப்பிட்டாலே அவங்களுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி சிஸ்டம் டெவலப் ஆகிடும், நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு வஞ்சரம் மீன் ரெண்டுக்கும் ஒரே மசாலா தான், ஒன்றா அரைச்சி நான் மொத்தமாக எல்லாம் ஒன்றா கலந்து தான் போடுவேன். ஸோ வீடியோக்காக தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வஞ்சரம் தனியாகவும், சங்கரா தனியாகவும் மசாலா போட்டு காய வச்சுருவேன். காஞ்சதுக்கப்புறமா நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நான் வந்து தோசைக்கல்லில் தான் வைப்பேன், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பேன்லலாம் போடும்போது எனக்கு உடஞ்சி போயிடுது, அதனால் அப்படியே வந்து நான் தோசைக்கல்லை வச்சு எடுத்துக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பாத்திரம் எதுவுமே கழுவலை, சண்டேங்கிறதால இப்போது நான்வெஜ் செய்யும்போது நார்மலாகவே எனக்கு பாத்திரம் தீராது. ஸோ சண்டேங்கும்போது நான் 2-3 மணி வரைக்கும் நிற்கணும் வறுக்கிறதால, அதனால் சாப்பாடு சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அரிசி பருப்பு பண்ணிட்டேன். அரிசி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக காம்பினேஷன். மீனும் அரிசி பருப்பு சாப்பிட்லாம், ஏன்னா வெள்ளை ஒயிட் ரைஸ் வச்சோம்னா ரசம் குழம்புன்னு டைம் இழுக்கும், அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு ஒன்றா போட்டு. அண்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருச்சு வெயிலில். ஸோ வெயிலில் காஞ்சதால் நல்லா மசால் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அது அப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். ஒரு பக்கம் அரிசியும் பருப்புக்கு ரெடி பண்ணி குக்கரில் எல்லாம் ஒன்றா போட்டு வச்சிட்டோம்னா முடிஞ்சது ஒரு வேலை. ஸோ மீன் வந்து ரெடி ஆகிட்டுருக்குது. ஸோ அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும், அதனால் அப்பப்போ செக் பண்ணிட்டேன். கருவேப்பிலை போட்டு செய்யும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்குது, அதனால் அப்படி பண்ணுறது. குக்கரில் அரிசி பருப்பும் போட்டாச்சு, முடிஞ்சுதுங்க லஞ்சு. இந்த மீன் ஃப்ரை ஆச்சுன்னா எடுத்தோம்னா குக்கர் விசில் வந்தால் முடிஞ்சது எங்கள் வீட்டில். இது சிம்பிளான லஞ்சு, இப்படி தான் பண்ணிக்கிறது. ஏன்னா எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப வந்து வேலை இழுத்துகிட்டே இருக்குன்னு, சமைச்சு முடித்து வெளியே வரும்போது நாளே முடிஞ்சு போயிடும். இதுக்கு அப்படியே நீங்கள் வந்து எலுமிச்சைப்பழம் சாறு போட்டுட்டு வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். அரிசி பருப்பு வித் வஞ்சரம் மீன் ஃப்ரை, அப்புறம் வந்து சங்கரா மீன் ஃப்ரை எனக்காக. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எலுமிச்சைப்பழச்சாறு என் பையன் ப்ரிப்பேர் பண்ணான். பாய் பாய், see you.